பக்தி ஒளி மெய் என்பவர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். அன்பர்களே, அதாவது வளர்பிறை பஞ்சமியில் நாகக்கண்ணி, அதாவது குபேரனுடைய குபேரத்துவமான பொருட்களை குபேர புதையல்களை பாதுகாக்கிறது நாகங்கள்னு சொல்லுவாங்க. சர்ப்பங்கள் தான் பாதுகாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சமிக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பஞ்சமி திதிக்கு உண்டு. அதாவது செல்வ செழிப்பை தொடர்ந்து, அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க நியாயமான முறையில், நேர்மையான முறையில், அந்த பிசினஸ்ல முன்னேற்றம் ஏற்படணும். தொடர்ந்து இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிச்சோம், நாளைக்கு 50 ரூபா சம்பாதிக்கணும், 5000 ரூபா சம்பாதிக்கணும், 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும். இந்த மாதிரி நிலைப்பாடுகள் உங்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னா வளர்பிறை பஞ்சமியை இருக பிடிக்கணும். இந்த வளர்பிறை பஞ்சமியில நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வளர்பிறை பஞ்சமி என்று வராகி வழிபாடு மேற்கொள்ளும். அந்த வளர்பிறை பஞ்சமியுடைய வராகி வழிபாடு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுல அந்த வராகி வழிபாட்டுல என்னன்னா, அந்த வராகிக்கு வளர்பிறையில நீங்க என்ன செய்யணும், வராகிக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் கொடுக்கணும். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சர்க்கரை பொங்கலை வராகிக்கு வளர்பிறை பஞ்சமியில் அபிஷேக ஆராதனைகள் முடித்து அதற்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதை ஒரு 10 பேருக்கு நீங்க பெண்கள், இந்த மாதிரி கன்னி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்க தானமா வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பை உங்களுக்கு கொடுக்கும். வராகி வழிபாடு வளர்பிறை பஞ்சமி. அதே மாதிரி தேய்பிறை பஞ்சமியில புளியோதரை, இந்த மாதிரி, அதாவது லெமன் சோறு, அதாவது எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, இந்த விஷயங்களை நெய்வேத்தியமாக கொடுத்து தேய்பிறை பஞ்சமியில வராகி வழிபாடு செஞ்சுட்டு அதை எல்லாத்துக்கும் நீங்க அந்த அன்னதானம் பண்ணீங்கன்னா இடர்பாடு, அதாவது சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, பணம் வர்றதுல தடை, இந்த கடன் பிரச்சனை, இதெல்லாம் தேய்பிறை பஞ்சமியில நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாறும். இது இந்த மாதிரி நீங்க வராகி வழிபாட்டை மாற்றி அந்த நெய்வேத்தியங்களில் மாற்றத்தை கொடுத்து ஏற்றமா நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் காண்பீர்கள். அது வராகி வழிபாடு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க அதாவது வளர்பிறையில நீங்க பச்சை புடவை கட்டிக்கணும். பெண்கள் பச்சை புடவை கட்டி தான் வராகி வழிபாடு பண்ணணும். ஆண்கள் பச்சை ஆடை, அதாவது பச்சை வேஷ்டி அந்த மாதிரி போட்டுக்கணும். இது வளர்பிறைக்கு. தேய்பிறையில செவ்வாடை. தேய்பிறை பஞ்சமி கண்களை நீக்கும், பிரச்சனையை நீக்கும், ஏவல் பிள்ளி சுனியத்தை தூக்கும், இதெல்லாம் அது. வளர்பிறை பஞ்சமி நீங்க செய்த தொழில முன்னேற்றத்தை கொடுக்கும், மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும். இது தேய்பிறை பஞ்சமியில சிக்கல்கள், பிரச்சனைகளை தீர்க்கும், கடன் தொழிலை தீர்க்கும். இதெல்லாம் தேய்பிறை பஞ்சமி. அந்த தேய்பிறை பஞ்சமியில செவ்வாடை, வளர்பிறை பஞ்சமிக்கு பச்சை புடவை, பச்சை. அதே மாதிரி இந்த உணவு முறைகள் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னைய. தேய்பிறை பஞ்சமியில எலுமிச்சம்பழ சாதம், அதே மாதிரி புளி சாதம். வளர்பிறை பஞ்சமிக்கு சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம், அந்த மாதிரி. இதுல வழிபாடு எந்த மாதிரி இருக்குன்னா, வளர்பிறை பஞ்சமிக்கு வளர்பிறை பஞ்சமி திதியில நீங்க அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும். இது சித்தர்கள் சொன்ன சூட்சம், இதை மறந்துடாதீங்க. இந்த பகல்ல எல்லாம் வளர்பிறை அப்படின்றாலே நீங்க அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல, வளர்பிறை திதியில பிரம்ம முகூர்த்தம் வரான்னு பார்த்து அந்த நேரத்துல நீங்க பண்ணணும். அதே மாதிரி தேய்பிறைக்கு மாலை வேளையில பண்ணணும். தேய்பிறையில மாலை வேலை.
அந்த 6 இதே தான். அது வந்து 3 மணி தொடங்கி 6 மணிக்குள்ள முடிக்கணும். இதுவும் அதே மாதிரி மாலையில் 3 மணிக்கு தொடங்கி 6 மணி, அதாவது நிலா உதயத்தின் போது முடிச்சிடணும். இந்த மாதிரி வழிபாடு, பஞ்சமியோட வழிபாட்டை நீங்கள் தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாக சிலைகள், அதில் வந்து நாக பூஜையும் பண்ணணும். அதில் வராகிக்கு முன்னால் ஒரு நாகர் சிலை வாங்கி வச்சுக்கணும். ஆனால் இதை வீட்டில் வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது, கோயிலில் தான் நீங்கள் செய்யணும். ருத்ர தேவதைகளை வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டில் வைத்து வணங்கினால் கண்டிப்பாக பல்வேறு இளைஞர்கள் சிக்கல்கள் நமக்கு வருங்கிறது அனுபவ ரீதியான உண்மை. அதனால் நீங்கள் அந்த அங்கே செய்யும் பொழுது நீங்கள் கல்லையோ, நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க, நிறைய பாம்புகளாக இருக்கும், அந்த பாம்பு சிலையாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் இப்படி வச்சவங்க தான். ஆதி காலத்தில் அதெல்லாம் முறையாக பண்ணாங்க. இப்போ யாரும் அது மாதிரி செய்கிறதில்ல. அந்த வழிபாட்டின் போது நீங்கள் வந்து ஒரு நாகம் சிலை வந்து கொண்டு போய் அங்கே அந்த கோயிலுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அர்ப்பணம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி வழிபாட்டை துவங்கணும். வராகிட்ட ஒரு நாகம் வச்சிடணும் கொண்டு போய். நீங்கள் அது சின்ன நாகமாக கூட இருக்கலாம், உலோகங்கள், அதாவது செப்பு நாகமாக இருக்கலாம், அந்த மாதிரி, இல்லை கல் நாகமாக இருக்கலாம், அது உங்கள் சௌரியம். ஆக மொத்தத்தில் நாக உருவம் கொண்டு போயிட்டு வராகி முன்னால் வச்சுட்டு அதன் பிறகு வழிபாட்டை துவங்கினால் உங்களுக்கு வாழ்க்கை பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அற்புதம், ஆனந்தம்.